இது கொஞ்சம் வினோதமா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு? ஆமாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கப் இதெல்லாம் கொடுக்காம எல்லாருக்குமே வாட்டர் கேன் வாட்டர் பாட்டில் குட்டி குட்டியா கொடுத்துருந்தாங்க. அதாவது அதை வீட்டுக்கே எடுத்துட்டு போகலாம். நான் அப்ப போய் நேர போய் அவர்கிட்ட கேட்கிறேன், இது இவ்வளவு ரொம்ப அதிகமா பணம் செலவாகுமே அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, நம்ம இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னு வச்சுங்களேன், ஒரு பையில ஒரு ஆரஞ்சு, ஒரு தேங்காய், பாக்கு, வெத்தலை இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு பதிலா அதுவே ஒரு 50 ரூபா வந்துருமா ஒரு பையில போட்டு கொடுக்கறது. அந்த 50 ரூபாய்க்கு பதில நான் மொத்தமா போயிட்டு ஒரு 1000 வாட்டர் கேனு வாங்கினேன். இது வந்து 50 ரூபா தான் வந்தது. மொத்தமா பல்கா அவரு வாங்கி வர்றவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாரு, இந்த வாட்டர் கேனை கொடுத்துட்டாரு. ஏன்னா நிறைய திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன் பாதியை குடிச்சிட்டு தண்ணியை கீழே தூக்கி போட்டுறாங்க, அல்லது அந்த வாட்டர் கேன் ஃபுல்லா குமிஞ்சு மிகப்பெரிய குப்பை ஆயிடுது. அதை வந்து இவர் நுணுக்கமா கையாண்டு இருந்தாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ஏதாவது திருமண விசேஷத்துக்கு உங்க நண்பர்கள் யாராவது திருமணம் வைக்க போறாங்க, நீங்க திருமணம் நடத்த போறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து இதை வந்து கடைபிடிக்கலாம்.